வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து. சோழர்களுக்கு வெற்றிகளை வாரி குவித்த அவங்க ரகசியமாக பண்ண கரூராரால் சொல்லப்பட்ட ஒரு வாராகியுடைய 21 நாள் ரகசிய மார்கழி நோன்பு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் அதை சொல்லி வெற்றிகரமாக 4th இயர் இந்த நோன்பை நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நான் 4th டைம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி ஃபோன் பண்ணாத இன்னும் எத்தனை பேர் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. இரட்டை நோன்பு ஜனவரியில் 1ம் டிசம்பரில் 1மே சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த நோன்பு ரொம்ப 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 கடுமையாக இருக்கும். ஏன்னா அந்த சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த நோன்பை செலிப்ரேட் பண்ணுறோம். தடைகளை உருவாக்கும். ஆனால் அந்த தடைகள்லாம் இல்லாமல் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கோவில்லையோ இல்லை வீட்லேயோ வாராகிக்கிட்ட திங்கக்கிழமை காலையில் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காகவும் உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ஒரு ப்ரேயர் வச்சு இந்த நோன்பை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ராகு கேது தடைகளை உருவாக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்குமே ஒரு 15 டேஸாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அது ரிலேட்டடாக த்ரோட் இன்ஃபெக்ஷனு, பேசவே முடியல. லக்கிலி வாராகியோட ஆசீர்வாதம் எனக்கு கொஞ்சம் பேச முடிஞ்சுது. அதனால தான் வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் முன்னாடியே போடணும்னு நினச்சேன். பட் 15 டேஸ்க்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ், அது தடை ராகு கொடுப்பாரு. எல்லாருக்குமே தெரியும் இந்த சளி பிரச்சனை எல்லாமே ராகுவோட கனெக்டட். தடை தாமதங்களை சனி கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்ல விதமாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும் இந்த நோன்பு மிகவும் கடினமானது. ஒன்று உப்பு இல்லாமல் சாப்பிடணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு 12 hours சாப்பாடு நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்த 12 hours ஃபாஸ்டிங்கு. ஒன்று நீங்கள் காலையில் 6 to ஈவினிங் 6 ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, இல்லை நைட்டு 6 o'clockலேருந்து அடுத்த நாள் 6 o'clock வரைக்கும் நைட்டில் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி. பட் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது லிக்யூட் ஐட்டம் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 4th இயருங்கிறதால ராகு சனி காம்பினேஷன் சில பேர்லாம் ரொம்ப கடுமையாக இருக்காதீங்க. ஏன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்து உங்களுக்கு ஒரு லோ பிபியோ இல்லை சளி பிரச்சனையோ ஏதோ ஒன்று கொடுத்து தடை பண்ணிடுவார். அதனால் நான் இந்த வாட்டி எல்லாருக்கும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். கம்ப்ளீட்டாக எதையுமே சாப்பிட மாட்டேன்னு யாரும் இருக்காதீங்க, சரியா? ஸோ லிக்யூட் ஐட்டம் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. தாராளமாக 4வது வருடம் எடுக்கலாம், சரியா? ஸோ எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறனால இப்போ நான் கொடுக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனி 12 hours ஏதாவது ஒரு 12 hours நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். மீதி ஒரு 12 hours நம்ம ஃபுட் எடுப்போம். எல்லாருக்குமே தெரியும் உப்பு இல்லாமல் சாப்பாடோ இல்லை டிஃபனோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. பூஜையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி அம்மாவுக்கு ஸ்லோகங்களை சொல்லுங்கள். ஸ்லோகத்தோட கவுண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வெறும் 27,000 சொன்னால் போதும். 27,000 மட்டும் நீங்கள் ஸ்லோகம் சொன்னால் போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரட்சை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உங்கள் வீட்லேயும் செய்யலாம், ரட்சை கட்டிக்கலாம், இல்லை கோவில்லையும் போய் கட்டிக்கலாம். நல்ல பெரிய த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. முதல் வருடம் நான் இப்போ தான் இருக்கேன், இல்லை 2வது வருடம் இரட்டை நோன்பாக இருக்கேன், இல்லை நான் 3வது வருடம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே 3 முறை அந்த நூலை சுற்றி முடிச்சு, அதாவது 3 முறை இருக்கணும் அந்த த்ரெட்டு நீங்கள் கட்டுற ரட்சை. அது மாதிரி இருக்கணும். எத்தனை முறை காயத்ரி சொல்லி முடிச்சு போடணும்னா 27 times 27 முறை வாராகியோட காயத்ரி சொல்லிட்டு தான் முடிச்சு போடணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நடுவில் அந்த முடிச்சிருக்க மாதிரி போட்டுட்டு மீதி 2 சைடும் த்ரெட்டு விட்டுடுங்க. நல்லா 3 வாட்டி பண்ணிக்கோங்க. யாராவது 4வது முறையாக இந்த வாராகி நோன்பு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க 4 முறை த்ரெட்டு சுற்றுங்க. அந்த கையில் நம்ம சுற்றக்கூடிய நூல் எல்லா ஆண் பெண் 2 பேருமே வலது கையில் தான், சரியா? ஸோ இதுதான் அந்த ரட்சை கட்டுற முறை. ரட்சையை எந்த காரணம் கொண்டும் கழட்ட வேணாம். இந்த மார்கழி நோம்போட பெரிய ஸ்பெஷல் என்ன, தீட்டு அது இது எதுவுமே இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சரியா? ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். எந்த டயத்தில் நீங்கள் அந்த த்ரெட்டை கழட்ட வேணாம். 27 days அப்படியே இருக்கட்டும் த்ரெட்டு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அபிஷேகம், பிரசாதம், நெய்வேத்தியம், அபிஷேகம் எல்லாமே உங்கள் விருப்பம்தான். எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு போங்க. முக்கியமான விஷயம் அந்த உணவு கட்டுப்பாடு. உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும். அடுத்தது எனக்கு சுகர் இருக்குது, இல்லை எனக்கு லோ பிபி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் நான் இந்த நோன்பு இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு அடுத்த 2 வேளையில் உப்பு சேர்த்து கூட சாப்பிட்டுக்கோங்க, சரியா? ஸோ இந்த வருடம் நோன்பு யாரெல்லாம் இருக்கீங்களோ 100% இல்லை 1000% ஒரு ரிசல்ட் வரும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நோன்பு. யாருமே தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய தளர்வுகளுமே இருக்குது. எவ்வளவு முறை ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா 27,000 முறை
வாராகியோட காயத்ரி சொல்லணும். ஒரு நாள் நிறைய ஒரு 10,000 சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒரு முறை சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. பிட்வீன் இந்த 21 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக 27,000 முறை வாராகி காயத்ரி சொன்னால் மட்டுமே இந்த நோன்பு சக்ஸஸ். ஏற்கனவே தெரியும் காயத்ரிக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பூஜை ரூமில் தான் உட்காந்து சொல்லணும்னு கிடையாது. நோன்பு நான் எடுத்துட்டேன் அப்படின்னாலே எனி டைம் சொல்லலாம். ஸோ எல்லா டைமில் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லுது, ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா கடைசி நாளனா நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். சரியா? ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு 9 பெண்கள் இந்த வாராகி நோன்பு வந்து பண்ண போகிறாங்க. 21 நாள் 27 நட்சத்திரங்களுக்குரிய பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. 27 நாள் வாராகிக்கு பிடிச்ச ஒரு 27 ஸ்லோகத்தை சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி கருவராருடைய பூஜையை அவங்க பண்ண போகிறாங்க, குரு பூஜை பண்ண போகிறாங்க. அதுலேயும் இந்த 9 பெண்களில் 2 பெண்கள் வந்துட்டு வாராகியை செலக்ட் பண்ணக்கூடிய பெண்கள். ஸோ அது யாருங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறோம். 2 பெண்களை அம்மா வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பெண்கள் கட்டாயமாக பூஜை பண்ணணுங்கிறது அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அந்த 2 பெண்கள் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்குமே உங்கள் எல்லாருடைய நன்றியை முதல்ல சொல்லிவிட்டு, பேரெல்லாம் இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை, ஃபைனலாக நான் கொடுக்குறேன். பட் ஆரம்பிக்கும் போது அந்த 9 பெண்களுக்கும், குறிப்பாக அந்த 2 பெண்களுக்கும் மானசீகமாக ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 100% இந்த விரதம் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம்.